வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மோட்டோரோலாலேருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா எட்ஜ் சீரீஸில் 3 மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது மோட்டோரோலா எட்ஜ் 20 ஃபியூஷன். இது தவிர அவங்க மோட்டோரோலா எட்ஜ் 20 அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. எட்ஜ் 20 ப்ரோ இன்னும் லான்ச் பண்ணல, பட் வருங்காலத்தில் அதையும் இந்தியாவில் லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது இந்த மோட்டோரோலா எட்ஜ் 20 ஃபியூஷன். ஸோ அதிக டைம் கடத்தாமல் வீடியோக்குள்ளே போவோமா? Alright, so the Motorola Edge 20 Fusion இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 6GB மற்றும் 128GB வேரியன்ட்டுடைய விலை 21,499 rupees. 8GB மற்றும் 128GB வேரியன்ட்டுடைய விலை 22,999 rupees. இன்னைக்கு நம்ம இந்த பார்க்க போற ரிவ்யூடைய ஃபார்மேட் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி தான் பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து சில்வர் கலரில் மோட்டோ எட்ஜ் 20 ஃபியூஷன் சொல்லிட்டு எம்பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த மோட்டோரோலா எட்ஜ் 20 மொபைல் ஃபோன். அதை வந்து ஒரு டிபியூ ஜெல் கேஸ்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு சின்ன ஒரு அட்டை இருக்குது. அந்த அட்டைக்குள்ளே யூசர் மேனுவல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்ட் மேட் இன் இந்தியா, குறிப்பாக சொல்லணும்னா மேட் இன் சென்னை. இது தவிர ஒரு 30 வாட் டர்போ சார்ஜர் குட்டியாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள், யூஎஸ்பி டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொபைலினுடைய ரிவ்யூவை என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ட்விட்டரில் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட இந்த மொபைல் ஃபோனை பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதை நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வச்ச கேள்விகளை வச்சு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, முதல் கேள்வி சத்யா கேட்ட கேள்வி வந்து AMOLED டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த 108 மெகா பிக்சல் வச்சு ரொம்ப சீன் காட்டுறாங்களே, கேமரா அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மொபைல் ஃபோனுடைய பில்டு குவாலிட்டி பின்புறத்தில் அவங்க பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு டிஃப்யூஸ்ட் கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் படுது, ஆனால் ஈஸியாக தொட்டு ஈஸியாக நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். மேலே இருக்கிற அந்த கேமரா ஹம் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. கீழ்ப்புறத்தில் ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட், ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. மைக் மற்றும் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் இன்னொரு நாய்ஸ் கேன்சலிங் மைக். ஒரு சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் ப்ளஸ் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனலாக கொடுத்துருந்தாலும் இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல, சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாதிரி சில பேருக்கு இது பெட்டரான ஆப்ஷனாக தெரியும். இந்த சைடில் சிம் கார்டு ட்ரே. இது வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் ஒரு சிம் கார்டும் நீங்கள் SD கார்டும் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் 5Gக்கான சப்போர்ட் இருக்குது. இதில் 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. டூயல் 5G சப்போர்ட், 2 சிம் கார்டுலையும் 5G சிம் கார்டுக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அது கீழே இன்னொரு தேவையில்லாத ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணா கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுதான். கூகுள் அசிஸ்டன்ட்டை பட்டன் ப்ரெஸ் பண்ணி யார் ஓப்பன் பண்ணுற மொபைல் ஃபோன் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் யாரும் யூஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். AMOLED பேனல் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு மோட்டோரோலாலேருந்து இப்போ தான் அந்த AMOLED பேனல் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். பேனலுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. DCI-P3 கலர் ஸ்பேஸ் சப்போர்ட் இதில் இருக்கு. HDR10 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 10 பிட் டிஸ்பிளே கூட இது 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு நீங்கள் 60 ஹெர்ட்ஸ் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். பட் டிஸ்பிளே ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஒரு பிரைட்டான டிஸ்பிளேயா இருக்கு. சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் சரி, இன்டோர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனை உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கலர்ஸ் நல்லா வைப்ரண்டா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிளாக் லெவல்ஸ் டீப்பாக இருக்கு, கான்ட்ராஸ்ட் அருமையாக இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி விக்னேஷ் அவர் கேட்டிருக்க கேள்வி வந்து டைரெக்டாக எந்த மொபைல் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெட்மி தரப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அதோட கம்பேர் பண்ணலாம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் விலையை வச்சுமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டுமே வச்சு நம்ம கம்பேர் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இப்படி கம்பேர் பண்ணுறது ஒரு சரியான விஷயமாகவும் இருக்காது. ஏன்னா இந்த மொபைல் ஃபோனில் ப்ராசஸர் ஸ்பெசிஃபிகேஷன் தாண்டி பல விஷயங்கள் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. அது யாரும் நீங்கள் கேள்வியில் கேட்கல, பட் அதையும் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கேட்ட கேள்வி ஜாவித் கேட்ட கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. ஓரியன்டேஷன் மேக்னெட்டிக் சென்சர் இதில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல வேலை இந்த மோட்டோரோலா மொபைல் ஃபோனில் எல்லா சென்சருக்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஓரியன்டேஷன் மேக்னெட்டிக் சென்சர், கைரோஸ்கோப், ஆக்சிலோமீட்டர் எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. NFC-க்கான சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க.
ஸோ சென்சரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் வைக்கல, எஃப்எம் ரேடியோ கூட இருக்குது இல்லை. ஜாவித் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து கேமரா ஆட்டோ ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்ட்டாங்க. ஸோ கேமரா பற்றி பேசுகிறப்போ அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் விவேக் சவுந்தரராஜன் இவர் கேட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆண்ட்ராய்டு அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோட்டோரோலா தரப்புல இருந்து ஆண்ட்ராய்டு 12 பிளஸ் ஆண்ட்ராய்டு 13 சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அத்தோடு நிறுத்திக்கோம் நம்ம. இதே கேள்விதான் நிறைய பேருக்கு, புனிதன், நிறைய பேர் வந்து நிதேஷ், எல்லாருக்கும் இந்த அப்டேட் வருமா அப்படிங்கிற ஒரு கவலை, ஒரு கேள்வியாக தான் கேட்டிருந்தாங்க. சத்யா கூட அதோட கேமரா அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கேமரா அவுட்புட் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல், அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் அல்லக்கையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள 32 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. லைட் நல்லா இருந்துச்சுன்னா இமேஜ் நல்லா கிளியர் ஆகும், ஷார்ப் ஆகும், டீடைல்ஸும் அருமையாக மெயின்டைன் ஆகுது. கலர் ரீப்ரொடக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம, அதே நேரத்தில் அண்டர் எக்ஸ்போசர் இல்லாம போட்டோஸ் பார்க்கறதுக்கு நம்ம எடுத்தது உள்ளபடி காமிக்குது. ஃபோக்கஸிங் நல்லா ஃபாஸ்ட் ஆகுது. லைட் கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு திணறுது. முக்கியமாக அந்த மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கிறப்போ ஃபோக்கஸிங் லைட்டாக திணற தான் செய்யுது. பட் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. போர்ட்ரேட் ஷாட்ஸில் எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருக்கு. லோ லைட் மோடில் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இவங்க அதிகமாக ப்ராசஸிங் பண்ணுறாங்க. அதாவது இந்த மொபைல் ஃபோனில் குறிப்பாக கேமராக்காக எக்கச்சக்கமாக ப்ராசஸிங் பண்ணுறாங்க. அது நல்லாவே தெரியுது. எங்கெங்கே தெரியுது அப்படின்னா லோ லைட் ஃபோட்டோஸில், முக்கியமாக அந்த நைட் மோட் ஷாட்ஸ்ல எல்லாம் பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரீமாக ப்ராசஸிங் பண்ணுறதுனால இமேஜினுடைய கிளாரிட்டி ரொம்பவே அடி வாங்குது. ஃப்ரண்ட் கேமரா கூட லைட் நல்லா இருந்துச்சுன்னா செல்ஃபிஸ் அருமையாக இருக்குது. ஆனால் லோ லைட்லையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்கின் டோன் நல்லா மெயின்டைன் ஆகுது. அந்த ஃபேஸுடைய டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக்கப் போட்ட மாதிரி, ஒரு ஃபவுண்டேஷன் லேயர் போட்ட மாதிரி கொடுத்துட்றாங்க. இன்னொரு விஷயம், இவங்க எங்கே அதிகமாக ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர், இந்த மொபைல் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் வந்து 108 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. பட் இந்த சப்போர்ட்டையே அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பெல்லாம் நீங்க வந்து ஹை ரெசல்யூஷன் 108 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் நீங்க போடுறீங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர் மூலமா அதை 108 மெகா பிக்சல் கன்வெர்ட் பண்றாங்க. பட் இது வந்து பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம முக்காவாசி நேரம் 99% ஆஃப் டைம் வந்து நம்ம 108 மெகா பிக்சல் ஷாட்ல நம்ம எடுக்க போறது கிடையாது. அந்த 108 மெகா பிக்சல் போட்டோவை 9-in-1 பிக்சல் பின் டெக்னாலஜி மூலமா 12 மெகா பிக்சல் ஷாட்டா கன்வெர்ட் பண்ணி எடுக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி 108 மெகா பிக்சல் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பிக்சல்ஸ்னுடைய சைஸ், ஒவ்வொரு பிக்சலுடைய சைஸ் உங்களுக்கு பெருசா இருக்கும். ஸோ அதிகமான லைட் இன்ஃபர்மேஷன் வாங்கி உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டா கொடுக்குது. அது இதில் நல்லா பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த 108 மெகா பிக்சல் ட்ரூ 108 மெகா பிக்சல் இல்லாது பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் மோடில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ 32 மெகா பிக்சல் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதுலையுமே உங்களுக்கு பிக்சல் பிண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறப்போ 8 மெகா பிக்சலுக்கான ஷாட்ஸ் தான் பை டிஃபால்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. 4K வீடியோஸ் 30 FPS நீங்கள் எடுக்கலாம். 1080 வீடியோஸ் எடுத்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். எலக்ட்ரானிக் இமேஜ் சிமுலேஷனுக்கான சப்போர்ட் இருக்கு. இதனுடைய ஸ்மூத்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. மோட்டோரோலா Edge 20 ஃபியூஷன் மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய அந்த டூயல் கேப்சர் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்துக்கிட்டே தான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மெயின் கேமராவும் யூஸ் பண்ணலாம், ஒயிட் ஆங்கிள் கேமராவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒயிட் ஆங்கிள் கேமராவை பின்னாடி வச்சுட்டு, ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் எதுவும் மாற்ற முடியாது. பின்னாடி இருக்க கேமராவோ ஒயிட் ஆங்கிளோ இல்லை மெயின் கேமராவோ எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நடந்துகிட்டே பேசுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஓகே, கேமரா பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். முக்கியமான விஷயம் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மொபைல் ஃபோனில் மோட்டோரோலா Edge 20 ஃபியூஷன் இந்தியாவில் லான்ச் பண்ணக்கூடிய இந்த ஃபியூஷன் வெர்ஷனில் அவங்க யூஸ் பண்ணிக்கூடிய ப்ராசஸர் மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 800U. நல்லா கேட்டுங்க, மீடியாடெக் டைமென்சிட்டி 800U, 720 கிடையாது, 800U. இந்த ப்ராசஸர் இன்டர்நேஷனல் லெவலில் வந்தக்கூடிய இந்த மோட்டோரோலா 20 லைட்டை விட 720 ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அதை விட ஒரு பெட்டரான ப்ராசஸர் இது. கேம்ஸ் நிறைய விளையாண்டு பார்த்துட்டேன். எந்த இடத்துலையும் ஒரு திக்கல் திணறல் இல்லாமல், முக்கியமாக மொபைல் ஃபோனில் ஹீட்டிங் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கு. பட் கேம்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் க்ளீனாக இருக்குது. சரி, ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த மொபைல் ஃபோன்லையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இதில் வந்து ரெடி ஃபார் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. சாம்சங் மொபைல் ஃபோனில் நீங்கள் அவங்க கேள்விப்பட்டீங்கன்னா டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி உண்டு. இந்த ரெடி ஃபார் டெக்னாலஜியும் அதே மாதிரி தான். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனில் வயர்லெஸ் மூலமாக உங்களுடைய டெஸ்க்டாப்போட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருடைய மானிட்டரை வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய ஒரு செகண்டரி மானிட்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் OS யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மொபைல் ஃபோன்ல வந்து வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன் நீங்க பார்த்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸ் நீங்க திறந்துக்கலாம்.
இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸல் ஷீட்டை அந்த பெரிய ஸ்க்ரீனில் திறந்து அப்படியே நீங்கள் அங்கேயே நீங்கள் அதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணிட்டு அப்படியே சேவ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை அப்படியே நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம். அப்படி கம்ப்யூட்டரில் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கால் வந்து அட்டன் பண்ணலாம். ஏதாச்சும் கேம் விளையாட யாராச்சும் இப்போ குழந்தைங்க விளையாண்டுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் கேம் விளையாட விட்டுடலாம். பட் அந்த ஒர்க்கை நீங்கள் கண்டினியூவாக இந்த பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு புதிய ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸில் உங்களுக்கு ஸ்டாக் Android 11 கொடுத்துருக்காங்க. இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஒரு ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. மோட்டோரோலா தரப்புல இருந்து மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க மொபைல் ஃபோனை கஸ்டமைஸ் பண்றதுக்கான பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர், ஃபாண்ட்ஸ், ஐக்கன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஜெஸ்டர்ஸ் பிளஸ் கேம் பிளேயோட கேம் மோட், இந்த மாதிரி சில செட்டிங்ஸ்லாம் நீங்க மாத்திக்கலாம். லைவ் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் இந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய வால்பேப்பர், ஒரு சில வால்பேப்பர் அவங்க லைவ் வால்பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது தவிர வேற எக்ஸ்ட்ரா எந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு கொடுக்கல. எந்த விதமான ஆட்ஸும் கிடையாது. கிளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரி 5000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த 30 வாட் சார்ஜர் இந்த 5000 mAh பேட்டரியை 2 ஹவர்ஸ்க்குள்ளாவே ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. இன்ஃபேக்ட் கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா 1 hour 45 minutesக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் ஒரு மீடியம் யூசேஜுக்கு தாராளமாக 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்குது. சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இந்த மொபைல் ஃபோனில் IP52க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் மற்றும் வாட்டர் ப்ரொடெக்ஷன் ஓரளவுக்கு இதில் இருக்கு. இந்த Moto Edge 20 Fusionோடைய ஆரம்ப விலை 21,499 rupees. இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்கணும்னு நினைச்சு கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மேலும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க நம்பரோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடையை பெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.